ஆஹா, இது எங்கடா இருக்கு இந்த ஹோட்டலு? பயங்கரமாக போட்டிருக்காங்க மாஸ்டரு. ஆத்தாடி, என்ன அழகா இருக்கு அந்த புரோட்டா. கேட்டுக்க. ஆஹா, ஆனா இது இந்தியாவில் கிடையாது, அது மட்டும் தெரியுது. புரிஞ்சதா? இந்தியாவிலேயே இல்லையா, தமிழ்நாட்டில் கிடையாது இந்த ஹோட்டலு, அது மட்டும் எனக்கு தெரியுது. அருமையாக போகிறாப்பா யாரு. ஆனால் அது இது இந்த ஹோட்டலில் எங்கே இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் கரெக்டாக மாஸ்டர்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. எது? ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டலு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா 300 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி பசு பிடிச்சி அங்கே வாடகைக்கு வீடு எடுத்தாவது 3 வேளையும் சாப்பிட்றலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. வேற நல்லா இருக்கேன். அப்படி கிடைக்கலனாலும் அங்கே போய் கூட ஒரு கிளீனர் வேலையோ இல்லை இந்த உள்ள கூட்டுற வேலையோ ஏதோ ஒரு வேலை பார்த்தாவது பொழைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு திறமையான சாப்பாடாக இருக்கும் போல். ஆனால் வியாபாரம் அங்கே இன்னையெல்லாம் சும்மா இருக்காதுங்க, சரியான கூட்டம் அலம்போதும். அந்த அளவுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும் அந்த ஹோட்டலில். ஆம். எப்படி தேர்ந்தெடுத்து என்னம்மா யோசிச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பரோட்டா மாஸ்டரு. இதே நம்ம மாஸ்டர்னா பாரு, பனியனை போட்டுக்கிட்டு அந்த அடுப்பில் இருந்துக்கிட்டு தண்ணி அங்கிட்டு ஊற்றி இங்கிட்டு ஊற்றி. ஆனால் இந்த மாஸ்டர் நல்லா இருக்கு. ஆள் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்கப்பா. தாடி நம்மளும் ஒரு நாளைக்கு போகணும் இந்த ஹோட்டல் எங்கேன்னு கேட்டு. பாரு மடிச்சுக்கிடுச்சு அவளை பக்காவா கொடுக்குறாப்பா. ஐயோ இங்கே பாரு அழகா இருக்கு அந்த இது. இப்போ மடியெல்லாம் அந்த இது இப்படிலாம் யார் சொல்லுவா? அப்படியே நம்மளால போட்டா இந்த எடுத்துகிட்டு போ 4 பரோட்டா, உனக்கு என்ன ஆம்லேட்டா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாஸ்டர் எப்படி அழகாக முழுமையாக மடித்து ஓகேவா அப்படின்னு கேட்டு அப்புறமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் போட்டால் வியாபாரம் நல்லா ஆகும். அதனால் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல்ல மாஸ்டர் சப்ளையர்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிவிடுறேன். யார? அவங்கள தாண்டா. இங்கே அடுத்து பாரு, அதோட பயங்கரமானது பாரு. ஐயோ என்னடா அது? சரி நம்ம ஊர்லேருந்து ஹேர் கட்டிங் பண்ணுறாங்களே என்னப்பா, நல்லாவே இல்லைங்க. எப்படி பாரு இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் வாரத்துக்கு 2 நாள் வெட்டலாமே. முடியே வளரலன்னு பரவாயில்ல, விற்க வச்சுட்டாவது போய் வெட்டிட்டு வரலாம். சிலவங்கெல்லாம் மெய் மறந்து தூங்கிடுவாங்க. நீ அம்மா தாயே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நீ மொட்டை கூட அடிச்சு விடு, நான் மறுபடியும் எப்படியாவது ஆயில் ஈயில தேய்ச்சி எண்ணெய் அப்பி மறுபடியும் வளர்த்துட்டு வந்துடுறேன் சொல்லி வந்துடலாம். இல்லை நீயே இவ்வளவு கேவலமாக இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பித்து இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க வந்து அந்த ஹேர் ஸ்டைலை லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி வெட்டுற ஆளுக்களை லைக் பண்ணி தான் போவாங்க. இந்த கடையிலையும் கூட்டம் லைன் கட்டி தான் நிற்கும். அது எங்கேயும் தெரியல எதுவும். ஏன்னா பஸ் டிக்கெட் பிளேட் பிடிச்சி கூட நம்ம போய் வெட்டிட்டு வரலாம். அந்த அளவுக்கு நல்லா வெட்டி விடுவாங்க போல. பொண்ணு இதுதான் பொண்ணு. ஏன்னா அது சோறு காட்ட தெரியாது, தண்ணி தூக்க தெரியாது, எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணிக்கணும். நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லக்கூடாது. இப்பயே சொல்றது இதுதான். உனக்கு சந்தேகப்பட்டா என்ன வேணா கேட்டுக்க. ஏன் சோறாக்க தெரியாது, தண்ணி தூக்க தெரியாது, தெரியாது. அப்புறம் வந்து அது இப்படி இப்படிலாம் வந்துடக்கூடாது. சாவாசமே அவளை போடி என்ன இப்ப கட்டுங்க. உனக்கு எப்படி சம்மதம்? கட்டி போற ரைட்டு நீதான் காட்டிக்கணும். அப்படின்னு மைண்ட் சொல்லணும், நீ சொல்ல. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். ஏன்னா இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சோறாக்கு குழம்பு போய் பொரியல் பண்ணு, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா பண்ணுறது கிடையாது. உண்மை. இப்போ முன்னாடியே இப்போ பொண்ணு பார்க்கும்போது எனக்கு சோறாக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, கூட்ட தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நல்லது. அதுலேயும் பாரு எதுவுமே எங்கள் பொண்ணுக்கு தெரியாது,
இதையெல்லாம் நீங்கள் செஞ்சும் ஆகணும். நீங்கள் தான் நம்ம தான் சமைச்சிக்கணும், மாப்பிள்ளை தான் வீடு வாசல் கூட்டிக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கணும், போகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிடணும், வந்தவொடனே துணிமணிலாம் துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி வச்சிடணும். இப்போ இதை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டோம்னு வச்சுக்கவே, நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அழகான பொண்ணப்பா. இப்போ இந்த மாதிரி நம்ம போகும்போது இது நல்லது தான். இது ஓகேனா நீ ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆத்தாடி எனக்கு தெரியாதுன்னு போயிடலாம்ல. அப்புறம் கட்டிட்டு போனதுக்கப்புறம் கூட்ட தெரியாது, அப்புறம் ஏதாவது சமைக்க தெரியாமல் எதையாவது கலந்து போட்டு செத்து போயிட்டீங்கன்னா முன்கூட்டியே கேட்டுக்கிறது நல்லது. துணிமணி மாதக்காரையும் துவச்சி கொடுத்து உன்னோட ஒர்க். மாப்பிள்ளை சிரிப்பு பார்த்தியா? மாப்பிள்ள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வேறு வழி இல்லை, பொண்ணு கிடைக்காது. என்னால் சமைக்கிறது ஏன் எந்திரிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நானே தூக்கிட்டு போகிறேன், நானே தூக்கிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டாப்ல. வேறு வழி இல்லை. எங்கிட்டு பொண்ணை கொடுத்தா போதும், ஃபுல் வேலைக்காரனா நான் மாறிடுறேன்னு சொல்லிட்டாப்ல மாப்பிள்ள. அப்புறம் எப்படி பிடிக்காம இருக்கும் பொண்ணுக்கு? அதுவும் தலையாட்டிட்டேன். ஏண்டா ஏண்டா டே, உங்கள் வீடியோவுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏண்டா பின்னாடி ஒரு வண்டி கவுந்து 2 குப்பரை அடிச்சிருச்சாடா. சரி பேசுகிறவன் தான் பார்க்கல, ஒரு 8 ஓடி போய் என்னன்னு தூக்குவான். வாங்கடா சார் இவனை சும்மா. சரி அது வீடியோவில் பேசுகிறவனுக்கு தான் தெரியாது பின்னாடி நடக்கணும். ஐயே இப்போ கேமரா எடுத்துக்கிறதுக்கு தெரியும்ல, அதுவும் அவன் கேமராவில் நல்லாவும் தெரியுது. ஒரு வாரத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இப்படி ஓடி போய் என்னன்னு பார்த்துருக்கலாம். நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இல்லை இவன் சொல்லியிருக்கலாம், அந்த பாருங்க வண்டி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். என்னமோ நடந்தது மாதிரி, ஏதோ ஆடு மாடி ஓடி போகிற ஒரு ஆடு மாடி திரிகிறது மாதிரி இவன் பாட்டை வீடியோ எடுத்துக்கிருக்கான் பாரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். அதாவது தன் வேலையில் அவர் கவனமாக இருக்கிறார், தன் வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதான் இதில் தெரியுது. ஐயோ போச்சுடா. இது வந்து இவர் செய்யலை. ஏன்னா சப்போஸ் திடீர்னு வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு விழுக பார்க்குறாங்கன்னா டப்புன்னு நம்ம பிடிப்போம்ல, அதே மாதிரி திடீர்னு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம விழுந்துட்டோம்னா டக்குன்னு எதாவது பிடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து இல்லை டிப்பர் கவுந்துருச்சு, அவர் எட்டி பிடிச்சிட்டாப்ல. அதுவும் பிடிச்சது பிரச்சனை இல்லை, ஒத்தகையில் பிடிச்சத பற்றியா அங்கேதான் அவர் நிற்கிறாரு. தப்புச்சாரா பிடிச்சாரான்னு தெரியலையா? ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இது என்னமோ உண்மைதான்டா. உண்மையிலே 5G வந்து அது நெட்டு நம்ம ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வீடியோ பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஆனால் நம்ம ஏரியா பெண்கள் இப்படி கூடி ஒரு இடத்துல நின்றாங்கன்னா அங்கே வந்து 8G 10G பாஸ் ஆகிட்டு இருக்க வார்த்தான் உண்மை. உடனே டிரான்ஸ்லேஷன் ஆயிரும். இந்த வீட்டில் அவன் ஓடி போயிட்டு இவன் கூட்டிகிட்டு வந்துட்டான், அந்த வீட்டில் அவன் ஓடியாந்தான் இவன் கூட்டிகிட்டு போயிட்டான், அவன் முன்னாடி அங்கே போயிடுச்சு, இவன் புரிச்சு அங்கே போயிட்டான், டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் ஆயிரும். அப்படியே அடுத்த தெருவு அங்கேருந்து டேட்டா கிளியர் ஆகி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன். நம்ம கூட இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஆனால் நம்ம வீடியோவில் போட்டிங்கன்னா கூட அந்த அளவுக்கு தெரியாது, விடிஞ்சு பார்த்தா கூட கொஞ்சமாக தான் தெரிஞ்சிருக்கேன். இதுதான் ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். வாயிலே நுழையுதுல ஒரு கை விடிஞ்சு போச்சா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவன் எல்லாம் என்னடி, அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏமாற்றி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், அதையும் புசுக்குன்னு காமிச்சு கொடுத்துட்டான் பாரு. அவனும் பாரு பெரிய செலவெல்லாம் பண்ணலை, கையை பனியனுக்குள்ளே விட்டுக்கிட்டு சரி அதை கூட ஏதோ தெரியாத மாதிரியாவது வச்சுக்கிட்டாவது இப்போ எடுத்துருக்கலாம்ல. அவன் சும்மா விட்டுக்கிட்டு பிச்சை கேட்டிருக்கேன். உன் கண்ணுக்கு ஒரு கை தானே தெரியுது, பிச்சை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க. அவன் சிக்னல்ல நின்று வேற வேலை இல்லாமல் நின்றுப்பான் போல. அவன் தெளிவாக பார்த்து என்னடா கை தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டான். ஸோ இது மாதிரி நிறையா பேர் செய்கிறாங்க. பாரு
யாராயமா லேடிஸ் ஓடின காராத்தே இருக்குது. No words. Crying is only coming. நான் ஓடிட்டு வரும்பொழுது ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுலேயே போய் முட்டிட்டாங்க. சரி ஜஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்து விடுவோமே, ரிவர்ஸ் கேரை போட்டிருப்பாங்க போல். விழுந்துச்சா விழுகலையா இல்லை அவங்களுக்கு எதுவும் அடிபட்டு மயக்கத்தில் இருக்கிற இருந்தாலும் தெரியல, கார் ஒரே சைடே சுற்றிடுச்சு. எப்படி சிக்னல் நின்று 50 பேர் தூக்கிடுச்சு. ஆனால் அதை விட பரவாயில்ல, அந்த கார் முட்டினும் போதே ஃபஸ்ட்டு ஒரு லேடி முன்னாடி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஒரு ஸ்கூட்டியில் அந்த நிற்கிறா பாரு, அந்த பொண்ணு அதோட போயிருக்கலாம். இந்த ரிட்டர்னில் சுற்றுற கார் கடைசியாக என்னதான் பார்ப்போமே, யார் மேலே மோதுது என்ன செய்யுதுன்னு பார்ப்போமேன்னு சத்துனா 2 வேடிக்கை பார்க்குது அந்த பொண்ணு. அந்த கேப்பில் அந்த பொண்ணையும் மோதிடுச்சு பாரு. அதான் அது வாரில் முடிச்சா தப்பிச்சமாக போனமா இல்லாமல் அடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்குறதுல ஒரு ஆசை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதனால் வந்து அவன் மேலே ஏறிச்சு. நெஞ்சில தைரியம் இருந்தா இதுல கை வைக்கலாம். தலைய சீவி இதுலயே கடத்தி மாலையை போட்டுறேன். நல்லாத்தான் செய்கிறேன், ஆனால் காலையும் ஏதோ கக்கா போயிட்டு கழுவாமல் இருக்கும்போது அகட்டி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறேன். அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஸோ ரீல்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா ரீல்ஸ் பண்ணுற ஒரு சின்ன பொருளை ஒரு எமோஷனாக தூக்கி வீசுறதுக்கு ஒரு வெயிட் இல்லாத பொருளை வச்சு செஞ்சீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஒரு தத்துரூபமாக ரியலாக தெரியுமில்ல. அதுக்கு ஏன்னா இத்த தண்டி டயரை வச்சுட்டு உன்னால் தூக்க முடியல பார்த்தியா, அது சின்ன பொருளை வச்சு தூக்க வேண்டியதானே. தப்பு உண்மையிலதான். இவ்வளோ பெரிய பொருளை வச்சு தூக்க முடியல. ஸோ ஒரு நடிப்பு நல்ல நடிப்பு, நிறைய விஷாலுக்கு நிறைய நடிச்சிருக்காப்புல. இப்போ என்னமோ அதில் இதை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு போல். இப்போ இங்கே வந்துட்டு அப்படி வேறு ஆளில் பண்ணுவார். எடுக்க இந்த வேட்டி கட்ட பார்த்தீங்களா? ஆனால் டயலாக் பேசும்போது ஆடிக்கிட்டே பேசுகிறாப்புல, டான்ஸ் ஆடினாலும் ஆடிக்கிட்டே பேசுகிறாப்புலையே. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.